بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون. وإذا رأوا تجارة أو لهوا انفضوا إليها وتركوك قائما قل ما عند الله خير من اللهو ومن التجارة والله خير الرازقين. يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون. وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول رب لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين ولن يؤخر الله نفسا إذا جاء أجلها والله خبير بما تعملون. يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون. وإذا رأوا تجارة أو لهوا انفضوا إليها وتركوك قائما قل ما عند الله خير من اللهو ومن التجارة والله خير الرازقين. أكبر الله
أكبر لا إله إلا الله والله أكبر الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم إن إبراهيم كان أمة قانتا لله حنيفا ولم يكن من المشركين அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மகிழ்ச்சிக்குரிய இறைவனுடைய அருளையும் திருப்தியையும் வழங்கக்கூடிய இந்த நாளில் இந்த திடலில் நாம் எல்லாம் இந்த தொழுகையை நிறைவேற்றியவர்களாக இந்த வணக்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். முதலில் மிக சீக்கிரமாகவே வர வேண்டும். நாம் தாமதமாக வரும்போது குறிப்பிட்ட நேரத்தில் தொழுகை ஆரம்பமாகும் என்கிற அறிவிப்பின் அடிப்படையில் பலர் விரைவாக வந்திருக்க, ஒரு சிலர் தாமதமாக அவசரமாக வரும்போது பல நூற்றுக்கணக்கான மக்களுடைய நேரத்தை விரயமாக்குவதற்கு தாமதமாக வருகிற நாமும் காரணமாக இருக்கிறோம் என்பதை கவனத்தில் வைத்து இன்ஷா அல்லாஹ் பெருநாள் தொழுகைகளில் எல்லா வணக்கத்திலும் வணக்கம் என்பதே குறித்த நேரத்தின் அடிப்படையில் தான் அல்லாஹ் அமைத்திருக்கிறான். ஹஜ் என்பது குறிப்பிட்ட நாட்களில், ரமலான் என்பது குறிப்பிட்ட நாட்களில், ஒவ்வொரு தொழுகை 5 நேர தொழுகை என்பது குறிப்பிட்ட நேரத்தில், ஜும்ஆ என்பது குறிப்பிட்ட நேரத்தில். அதே போன்றுதான் பெருநாள் தொழுகை என்பதும் அந்த குறித்த நேரத்தில் நாம் அறிவிக்கிறோம் என்றால் சரியான முறையில் நாம் கலந்து கொள்ளும் போது நன்மைகளையும் நாம் பெறுகிறோம், பிறருக்கு இடையூறு ஏற்படுத்தாதவர்களாகவும் நாம் மாறிவிடுகிறோம். தாமதமாக வரக்கூடியவர்கள் தொழுகைக்கு போய் சேர்ந்து விடலாம் என்பதை விட முழுமையான அல்லாஹ்வின் அருளை பெற வேண்டும் என்கிற அந்த அடிப்படையில் வெகு சீக்கிரமாக விரைவாக வர வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஹஜ் பெருநாள் என்று சொன்னாலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரை பற்றியும் பேசாமல் நினைவு கூறாமல் இந்த பெருநாள் என்பது இல்லவே இல்லை. சொல்லப்போனால் அந்த குடும்பத்தார் எடுத்த சில செயல்கள், செய்த சில வகையான செயல்கள், நடவடிக்கைகள் யதார்த்தமாக செய்தது நாம் பெருநாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர்கள் அன்றைக்கு ஒரு அவசிய தேவைக்காக ஒரு சில செயலை செய்திருக்கிறார்கள். அதை அல்லாஹ் நமக்கு வணக்கமாக வைத்து தந்திருக்கிறான் என்று சொன்னால் அப்போ மிக தவிர்க்க முடியாத ஒரு குடும்பமாக இப்ராஹிம் நபியும் அவர்களது குடும்பத்தாரும் இருக்கிறார்கள். இந்த உலக வாழ்க்கை பற்றிய சில அடிப்படைகளை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பொதுவாகவே மனிதனை தவிர மற்ற எல்லா படைப்புகளும் பகுத்து அறியக்கூடிய ஒரு தன்மை அற்றவை. இந்த மரமாக இருக்கலாம், இன்ன பிற உயிரினங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி நம்மை போல பகுத்தறியக்கூடிய ஆற்றல் அவைகளுக்கு இல்லை. ஐந்தறிவு என்பதாக நாம் புரிந்து கொள்கிறோம். மனிதர்கள் மட்டும்தான் ஆறறிவு என்கிற சிறப்பு ஒரு ஆற்றலோடு வழங்கப்பட்டிருக்கிறோம். இந்த 5 அறிவு வழங்கப்பட்டவைகள் தாம் படைக்கப்பட்ட நோக்கத்தை சரிவர செய்து கொண்டே இருக்கிறது. எந்த ஒரு குறையும் செய்வதில்லை. கோடை காலத்தில் என்ன விளைய வேண்டும், குளிர்காலத்தில் என்ன உற்பத்தி செய்ய வேண்டும், அல்லது மழை காலத்தில் என்ன ஏற்பட வேண்டும், அனைத்தும் சரியாக நடந்து கொண்டே இருக்கிறது. அவைகளுக்கு என்று என்ன உத்தரவு இடப்பட்டிருக்கிறதோ அதை சரியான முறையில் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆறறிவால் படைக்கப்பட்ட நாம் தான், மனிதர்கள் தான் நம்முடைய நோக்கத்தை மறந்து, என்ன நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம், மறுமை என்பதுதான் வாழ்க்கை. அந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்ட நாம் அதை பல நேரங்களிலே மறந்து விடுகிறோம், அல்லது மறக்கடிப்பதற்கான சூழல்களை காரணமாக சொல்லி புறந்தள்ளி கொண்டே இருக்கிறோம். உண்மையில் நாம் நமது நோக்கத்தை மறப்பதற்கு பல காரணங்களை, நியாயங்களை நாம் சொல்லிக் கொண்டாலும் இழப்பு என்னவோ நம் ஒவ்வொருவருக்கும் தான். மறுமை என்பதுதான் முடிவே இல்லாத, அழிவே இல்லாத உண்மையான வாழ்க்கை. இந்த உலகம் என்பது அல்லாஹ் வாழ்க்கை என்று சொல்லவே இல்லை.
50 ஆண்டு காலம், 80 ஆண்டு காலம், 40 ஆண்டு காலம் இந்த உலகத்தில் வாழுகிற ஒரு வாய்ப்பை பெறுகிறோம். அல்லாஹ்வின் பார்வையில் இதற்கு வாழ்க்கை என்கிற பொருளே இல்லை. மத்தா, தேவைக்கு பயன்படுத்தக்கூடியவை. ஒரு டீ கப்பை தேவைக்கு பயன்படுத்துறோம், தூக்கி போட்டு கொடுக்கிறோம். அப்படித்தான் இந்த வாழ்க்கை, இந்த துன்யா என்பது, இந்த 50 ஆண்டு காலம் என்பது தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒன்று. இப்போ வாழ்க்கை என்றால் மறுமைதான். மறுமைதான் உண்மையான வாழ்க்கை என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்போ மற்ற படைப்புகள் படைக்கப்பட்ட நோக்கத்தை சரியாக புரிந்து மாற்றம் இல்லாமல், நோக்கத்தை மறக்காமல் சரியாக செய்து கொண்டே இருக்கிறது. ஆனால் 5 அறிவு தான் இருக்கிறது. 6 அறிவு வழங்கப்பட்ட நாம் நமது நோக்கத்தை, மறுமை என்கிற நோக்கத்தை பல நேரங்களிலே புறக்கணித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த பகுத்தறிவிற்கு மட்டும்தான் மறுமை என்கிற வாழ்க்கையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. அந்த பிராணிகளுக்கோ அல்லது மற்ற பயிர்களுக்கோ மறுமையை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கான அந்த ஆற்றல் என்பது இல்லை. பகுத்தறிவிற்கு மட்டும்தான் மறுமை என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அறிவை கொண்டு இருக்கக்கூடிய பயன் என்னவென்று சொன்னால், 2 பொருள்களை வைத்து 3வது ஒன்றை கண்டுபிடிப்பதுதான் அறிவின் வேலை. அதாவது 2 பொருட்களை, கையில் கிடைக்கக்கூடிய 2 பொருட்களை ஒன்று சேர்த்து ஆய்வு செய்து பார்த்து 3வது ஒன்றை கண்டுபிடிப்பதுதான் அறிவின் வேலை. அப்ப மறுமை என்பது கண்ணில் பார்க்கப்படவில்லை, யாராலும் பார்த்தது இல்லை. எந்த மனிதரும் மறுமை வாழ்க்கையை பார்த்தது இல்லை, அல்லாஹ்வை பார்த்ததில்லை, சொர்க்கத்தை பார்த்ததில்லை, நரகத்தை பார்த்ததில்லை. ஆனால் இருக்கிறது என்பதை சிந்தித்து உணரும் போது கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடியும். நமக்கு கொரோனா வைரஸ் கண்டுபிடிக்கலாம், உடம்புல தான் இருக்குது. உடனடியாக சொல்லி விடுகிறார்களா? அதற்கென்று சில நாட்கள் ஆய்வு செய்கிறார்கள். ஆய்வு செய்து மறைவாக இருக்கிறது அதை கண்டுபிடித்து சொல்கிறார்கள். இது இருக்கிறது, இந்த கிருமி இருக்கிறது, இந்த வைரஸ் இருக்கிறது என்பதாக சொல்கிறார்கள். அப்ப பகுத்தறிவின் வேலை இருப்பதை சேர்த்து இல்லாத ஒன்றை, மறைவான ஒன்றை அறிந்து கொள்வதற்கு பேர் தான் பகுத்தறிவு. மறுமை என்கிற வாழ்க்கையை புரிந்து கொள்ளக்கூடிய இயல்பு மனிதனை தவிர வேறு எந்த படைப்பிற்கும் இல்லை. மற்ற படைப்புகள் அனைத்தும் இந்த பூமியோடு முடிந்து விடுகிறது. நாம் மட்டும்தான் இந்த பூமியை கடந்து மறுமை என்கிற அந்த வாழ்க்கைக்கு செல்லவிருக்கிறோம். அந்த வாழ்க்கைக்கான சரியான ஒரு வழிகாட்டல், சரியான ஒரு முன்மாதிரி, முன்னுதாரணம் வாழ்ந்த ஒரு மாமனிதர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் சொல்லி தருகிறான், அது கானத்திலக்கும் உஸ்வத்துன் ஹசனா ஃபீ இப்ராஹிம் வல்லதீன மஆ. இப்ராஹிம் நபியிடத்திலே, அவரிடத்திலும் அவரோடு வாழ்ந்தவர்களிடத்திலும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். என்ன முன்மாதிரி? அவர் செய்த செயல்கள் அனைத்தும், எந்த செயலாக இருந்தாலும் கண்ணுக்கு முன்னால் தெரியக்கூடிய இழப்பை விட, கண்களுக்கு முன்னால் தெரிகின்ற லாபத்தை விட, கண்ணுக்கு தெரியாத லாபத்தை, கண்ணுக்கு தெரியாத இழப்பை முன்வைத்து ஒவ்வொரு முடிவுகளையும் அவர் எடுத்தார். எந்த செயலாக இருந்தாலும் சரி, கண்ணுக்கு தெரிகிற ஒரு மனிதன் நம்மை புகழ்வானா, இகழ்வானா, பாராட்டுவானா, விமர்சிப்பானா, எனக்கு தேவையில்லை. படைத்தவன் இவனை பார்க்கிறேன், படைத்தவனை பார்த்ததில்லை. இந்த பூமியை நான் பார்க்கிறேன், வீட்டை பார்க்கிறேன், கடையை பார்க்கிறேன், ஊரை பார்க்கிறேன், மக்களை பார்க்கிறேன், சொர்க்கத்தை பார்க்கவில்லை, நரகத்தை பார்த்ததில்லை, படைத்தவனை பார்த்ததில்லை. இதற்காக வாழ்வதா, அதற்காக வாழ்வதா? இதுதான் இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில் இருக்கிற அடிப்படையான பதில். எதை செய்தாலும் கண்ணில் தெரியக்கூடியதை விட தெரியாததற்குத்தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். நான் முதலில் சொன்னதை போன்று அதற்குத்தான் பகுத்தறிவு. வழங்கப்பட்ட பகுத்தறிவே கண்ணுக்கு தெரியாத மறுமையை நாம் எப்படி கண்டுபிடிக்கிறோம், எப்படி கண்டு உணர்கிறோம் என்பதற்கு தான் இந்த பகுத்தறிவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் செய்த அத்துணை நடவடிக்கைகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எந்த செயலை எடுத்துக்கொண்டாலும் முன்னால் ஏற்படுகிற பாதிப்பை விட மறுமையில் ஏற்படுகிற பாதிப்பை மட்டும்தான் முன்வைத்து ஒவ்வொரு முடிவுகளையும் எடுத்தார். முதலாவதாக அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், யாரையும் எதையும் வணங்கக்கூடாது என்று தன்னை பெற்ற தந்தையிடத்தில் அவர் பேசுகிறார். பல்வேறு நெருக்கடிகளை சந்திக்கிறார். தந்தை சொல்கிறார், நீ பேசுவதை விடவில்லையானால் உன்னை கல்லால் அடித்து கொள்ளுவேன் என்கிறார். நேரடி பாதிப்பு. வீட்டை விட்டு வெளியே போ, என் மூஞ்சில முழிக்காது என்கிறார். நேரடி பாதிப்பு ஏற்படுதா?
பேசியது. தந்தையை பார்க்கிறார், அல்லாஹ்வை பார்த்தாரா? உலகத்தை பார்க்கிறார், சொர்க்கத்தை பார்த்தாரா? இல்லை. அல்லாஹ்வை எந்த மனிதனும் இந்த உலகத்தில் இந்த கண்களால் பார்த்தது இல்லை, பார்க்க முடியாது. இப்ராஹிம் நபி பார்க்கவில்லை. அப்ப கண்ணுக்கு தெரிகின்ற தந்தையை விட, கண்ணுக்கு தெரிகிற உலகத்தால் ஆபத்தை விட, கண்ணுக்கு தெரியாத மறுமை அல்லாஹ் என்பதற்காக முடிவெடுக்கிறார். நீங்கள் அடித்தாலும் பரவாயில்லை, கொன்றாலும் பரவாயில்லை, நான் சொல்லுவதை விடமாட்டேன் என்று வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டாலும் மகிழ்ச்சியாக அவர் மன நிறைவோடு வெளியேறுகிறாரே தவிர தந்தையின் காலில் விழுந்து அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய அந்த செயலில் அவர் ஈடுபடவில்லை. ஒரு ஆட்சியாளன், அவனுக்கும் இப்ராஹிம் நபிக்கு இடையிலே ஒரு தர்க்கம் ஏற்படுகிறது. ஆட்சியாளர்களை எல்லோரும் கடவுள்களாக மதிக்கக்கூடிய அந்த ஊரில், அந்த காலத்தில் இவர் அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய கடவுள் தெய்வம் எதுவும் எவனும் இல்லை என்று பகிரங்கமாக பேசுகிறார். இரண்டு பேருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்படுகிறது, விவாதம் நடக்கிறது. அவன் சொல்கிறான், நான் தான் கடவுள். ஏன்? நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் மௌத்தாக்குகிறேன், மரணிக்க செய்கிறேன். இவர் சொல்கிறார், அல்லாஹ் மரணிக்க வைக்கிறான், உயிரை தருகிறான், நானும் தான் செய்கிறேன் என்பதாக இரண்டு பேர்களை கூட்டிட்டு வந்து ஒருத்தரை கொன்று ஒருத்தரை உயிரோடு விட்டு பாத்தியா, நான் செஞ்சிட மாத்தியா? அப்படியா? என் இறைவன் கிழக்கிலிருந்து சூரியனை உதிக்க வைக்கிறான், நீ மேற்கிலிருந்து உதிக்க செய் என்று சொல்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கடவுளாக மதிக்கப்படுகிற ஒரு மனிதனுக்கு முன்னால் துணிந்து வாதத்தை வைக்க முடியுமா? பேச முடியுமா? பேசினால் என்ன விளைவு தெரியும், அறிந்திருக்கிறார். ஆனாலும் துணிந்து பேசினார். ஏன்? நீ செய்கிற பாதிப்பை விட, நீ தருகிற பாதிப்பை விட என் படைத்தவனிடத்தில் நான் பாதிப்புக்கு ஆளாகிவிடக் கூடாது. அதுதான் முக்கியமானது. மன்னனை பார்க்கிறார், படைத்தவனை பார்த்ததில்லை. ஆனாலும் பார்க்காத படைத்தவனுக்காக தான் முடிவு எடுத்தாரே தவிர பார்க்கப்படுகிற முன்னால் இருக்கிற அந்த மன்னனுக்காக அவர் பணிந்து போய்விடவில்லை. அவருடைய சமூகம், அவர்கள் வணங்கிய சிலைகளை எல்லாம் அவர் விமர்சிக்கிறார், தவறு என்கிறார், ஏகத்துவத்தின் மேல் அழைக்கிறார். அதை அவர்களுக்கு பல்வேறு வகையில் புரிய வைக்கிறார். சிந்திக்கக்கூடிய வகையிலே அவர்களுக்கு அதையெல்லாம் தகர்த்தெறிந்து, நீங்கள் பெரிய பொம்மை இடத்திலே, சிலை இடத்திலே அதற்குரிய விளக்கத்தை கேளுங்கள் என்றும் சொல்கிறார். எப்படி அந்த துணிச்சல் வருகிறது? அதன் விளைவு என்ன? தீயில் போட்டு அவரை கருக்க வேண்டும், அவரை அப்படியே பொசுக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். எடுக்கிற முடிவை நீ எடுத்துக்கொள், ஆனால் கண்ணுக்கு தெரிகிற இந்த ஆபத்தை விட கண்ணுக்கு தெரியாத அந்த ஆபத்து தான் எனக்கு மிக முக்கியமானது. அதிலிருந்து தான் என்னை நான் தவிர்த்து கொள்ள வேண்டுமே தவிர இது எனக்கு பொருட்டல்ல. எந்த செயலாக இருந்தாலும் சரி, அவர் வாழ்நாளில் செய்த அவர் ஒவ்வொரு நடவடிக்கையிலுமே கண்ணுக்கு புலப்படுவதை விட கண்களுக்கு புலப்படாத ஒன்றை வைத்துத்தான் ஒவ்வொரு செயல்களையும் நடவடிக்கைகளையும் அமைத்துக் கொண்டார். அதன் ஒரு பகுதிதான் தனது குடும்பத்தாரை, கை குழந்தையையும் மனைவியையும் ஒரு அறிமுகம் இல்லாத, இதுவரை பார்த்திராத ஒரு நிலப்பரப்பில் கொண்டு போய் குடியமர்த்தி விட்டு நீங்கள் திரும்ப செல்லுங்கள், உங்களுடைய இருப்பிடத்திற்கு, உங்களது நாட்டிற்கு நீங்கள் திரும்பி வாருங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறான். கொண்டு போய் விட்டு விட்டு வருகிறார்கள். அப்படி விட்டு விட்டு திரும்பும் போது தன் மனைவியிடத்தில் நான் வர்றதுக்கு ஒரு 2 மாசம் 4 மாசம் 1 வருஷம் ஆகும் என்று கூட சொல்லவில்லை. அப்படியே விட்டுவிட்டு அடிப்படை தேவையான தண்ணீரையோ பழங்களையோ கொடுத்து விட்டு திரும்பி விடுகிறார். பின்னாலே அந்த அம்மா ஓடி வந்து, இப்படி எங்கே போகிறீர்கள் விட்டுவிட்டு என்று கேட்கும் போது பதில் சொல்லவில்லை. அல்லாஹ் அமரக்க பிஹாதா, அல்லாஹ் சொல்லித்தான் இப்படி செய்கிறீர்களா என்று கேட்கும் போது ஆம் என்பதாக அதற்கு சைகையாக பதிலளிக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லி செய்தீர்கள் என்றால் அல்லாஹ் எங்களை ஒருபோதும் வீணாக்க மாட்டான். அந்த தாயின் பதில் எவ்வளவு ஆழமாக மறைவான ரப்பை பற்றிய நம்பிக்கை பாருங்கள். கண் முன்னால் ஆபத்து. என்ன ஆபத்து? ஒரு அறிமுகமான ஒரு மனிதன் இல்லை, சாப்பிடுவதற்கான எந்த அடிப்படை விளைச்சலும் இல்லை, ஒன்றுமே இல்லை. கண்ணுக்கு ஆபத்து தெரிகிறது. ஆனால் கண்ணுக்கு தெரியக்கூடிய ஆபத்தை விட கண்ணுக்கு தெரியாத அல்லாஹ்வைத்தான் அவர்கள் நம்புகிறார்கள். பார்க்காத அல்லாஹ்வைத்தான் நம்புகிறார்கள். அல்லாஹ் சொல்லி செய்தீர்கள் என்றால் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான். பல்வேறு சிரமங்களை பட்டார்கள், கஷ்டங்கள் பட்டார்கள். ஆனால் அதற்கு பிறகு அல்லாஹ் அந்த சிரமத்தை அவர்கள் சகித்துக் கொள்ளும் போது, பொறுமையாக அதை சமாளிக்கும் போது, எதிர்கொள்ளும் போது மிகப்பெரிய ஒரு பலனை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். நான் முதலில் சொன்னதை போல அவர்கள் தமது தேவைக்காக, அவசியத்திற்காக அங்குமுக்குமாக சஃபா மர்வாவுக்கு இடையில் ஓடினார்கள். அதை நாம் இன்றைக்கு வணக்கமாக செய்து கொண்டிருக்கிறோம். குழந்தைக்கு பசி ஆறுவதற்கு, தனக்கு உணவு தேவைக்காக மனித முகங்கள் தென்படாதா என்பதாக 2 மலைகளுக்கு இடையில் ஓடினார்கள். இன்றைக்கு நாம் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய அத்துணை பேரும் அந்த 2 மலைகளுக்கு இடையில் ஓடாமல் வணக்கம் என்பது இல்லை. அப்ப அவர்கள் செய்தது அடிப்படை தேவை. அதை அப்படியே அல்லாஹ் நமக்கு வணக்கமாக மாற்றி விட்டானா இல்லையா?
என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதே போல அந்த பிள்ளை, அந்த சிறுவன் ஒரு இளைஞனாக ஒரு பருவத்திற்கு அவர் வருகிறார். ஃபலம்மா பலக மஅஹு ஸை கால யா புனைய இன்னி அரா ஃபில் மனாம் அன்னி அல்பஹு ஃபன்குர் மாதா தரா. ஒரு இளமை பருவத்தை அடைந்த பிறகு அந்த பிள்ளை அறுக்க வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறான். தன் மகனை சந்தித்து சொல்கிறார், உன்னை அறுத்து பலியிட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஃபன்குர் மாதா தரா, நீ என்னப்பா நினைக்கிற, உன் கருத்தை சொல்லு, நீ என்ன நினைக்கிற என்பதற்கு காரணம் தன்னை போல அந்த பையனின், அந்த மகனின் மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை அவர் உருவாக்குகிறார். இன்றைக்கு நாம் அறுக்கிற ஒட்டகமோ ஆடோ மாடோ அதில் நாம் கருத்து கேட்பது இல்லை. கையை காலை கட்டுகிறோம், பிஸ்மில்லாஹ் என்று அறுத்து விடுகிறோம், யாரும் கருத்து கேட்பது கிடையாது. அதுபோல் அவர் செய்திருக்கலாம். ஏன் செய்யல? தனக்கு அல்லாஹ் என்ன உத்தரவிட்டு இருக்கிறானோ அதை அந்த பிள்ளைக்கு சொல்லி அல்லாஹ்வோடு தொடர்பு படுத்த வேண்டும். நான் பெற்றதால் நான் நினைத்ததையெல்லாம் செய்து விட முடியாது. நான் பிள்ளை பெற்றுட்டதுனால நினைத்ததையெல்லாம் அந்த பிள்ளைக்கு செய்து விட முடியுமா? நினைத்த பெயரை வைத்து விட முடியுமா? நினைத்த மாதிரி அடையாளம் குத்தி விடலாமா? நினைத்த மாதிரி முடி வெட்டலாமா? நினைத்த மாதிரி ட்ரெஸ் போடலாமா? நினைத்த மாதிரி படிக்க வைக்கலாமா? நினைத்த மாதிரி திருமணம் செய்யலாமா? செய்யக்கூடாது. படைத்தவன் என்ன சொல்லியிருக்கிறான்? எனக்கு பிள்ளையாக தந்திருக்கிறான். அவனை எனக்கு, அந்த பிள்ளைக்கு என்னை தந்தையாக அல்லாஹ் அமைத்திருக்கிறான். நம்ம ஒவ்வொருவருக்கும் பொருந்தக்கூடியது. நமக்கு பிள்ளையாக அல்லாஹ் தருகிறான், அந்த பிள்ளைகளுக்கு தந்தையாக தருகிறான், நம்மை வைத்திருக்கிறான். ரெண்டு பேரும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள். ஒட்டுமொத்த மனிதர்களும் அல்லாஹ்விற்கு சொந்தமானவர்கள். நாம் சுயமாக பிள்ளைகள் விஷயத்தில், தாய் தந்தை விஷயத்தில், கணவன் மனைவி விஷயத்தில், மனிதர்கள் விஷயத்தில், தொழில் விஷயத்தில், நட்பு வட்டாரத்தில் எதையும் சுயமாக நாம விரும்பி எந்த முடிவும் செய்யக்கூடாது. படைத்தவன் என்ன சொல்லி தந்திருக்கிறான் அதை தன் பிள்ளைக்கு உணர்த்துகிறான். எப்பா, உன்னை அல்லாஹ் அறுக்க சொல்லியிருக்கான், நீ என்ன நினைக்கிற? பிள்ளை அழகாக சொல்கிறது, எனது அருமை தந்தையே, உங்களுக்கு இடப்பட்ட உத்தரவை நீங்கள் செய்து முடியுங்கள். அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளனாக காண்பீர். எவ்வளவு ஒரு அழகான ஒரு வார்த்தை. நான் பொறுமையா இருப்பேன். நான் யாரு? நபி பத்த பிள்ளை இல்லையா? சாதாரணமான குடும்பமா? பெரிய ஆலிம்சா குடும்பம், ஹாஜியார் குடும்பம், முத்தவள்ளி குடும்பம். நான் அப்படி செய்வேனா? இல்லை. நபியின் பிள்ளையாக இருந்தாலும் நான் ஒரு நல்லதை செய்ய வேண்டும் என்றால் அல்லாஹ்வின் அருள் இல்லாமல் செய்ய முடியாது, அல்லாஹ்வின் நாட்டம் இல்லாமல் செய்ய முடியாது. அந்த நபியின் பிள்ளையை அவ்வளவு அழகாக பதில் சொல்கிறார் என்றால் இன்றைக்கு நாம செஞ்சு முடிச்சிருவேன், செஞ்சு காட்டிடுவேன், என்னுடைய திறமையால் நான் சாதிச்சிட்டேன் என்று சொல்லலாமா? அந்த எண்ணம் நமக்கு வரலாமா? அந்த பிள்ளை சொல்கிறார், உங்களுக்கு அல்லாஹ் சொன்ன உத்தரவை நீங்கள் செய்து முடியுங்கள். அல்லாஹ் நாடினால் என்னை நீங்கள் பொறுமையாளனாக காண்பீர். ரெண்டு பேரும் தயார். மகன் தன்னை இழக்க தயார், தந்தை தான் பெற்ற பிள்ளை அறுக்க தயார். வயதான காலத்தில் பிள்ளைய தந்தைய இந்த பிள்ளைய அறுக்க சொல்றவங்களுக்கு என்னப்பா லாபம் இருக்குது? ஒரு கோழியை காக்காவை அறுக்க சொல்லலாமா இல்லையா? கிழவனா இருக்கிற என்ன போய் இந்த பிள்ளைய நீ அறுக்க சொல்றீங்க என்கிற சஞ்சலம் அவரது உள்ளத்தில் ஏற்படவில்லை, அல்லாஹ்விடத்தில் கேட்கவில்லை, அளவில்லை. படைத்தவன் சொல்வதை செய்வதுதான் அடிமையின் வேலை. அடிமைக்கு இதை தவிர வேறு வேலை இல்லை. சொல்லிவிட்டால் நான் செய்கிறேன், அவ்வளவுதான். இதற்கு ரெண்டு பேரும் தயாரானதை தான் அல்லாஹ் சொல்கிறான். ஃபலம்மா அஸ்லமா, ரெண்டு பேரும் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டார்கள். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒரு பனிப்பிராணியை கொடுத்து இதை நீங்க அருங்க, அது சந்தக்த ரூயா, இப்ராஹிமே கனவை நீங்கள் முழுமைப்படுத்தி விட்டீர், உண்மைப்படுத்தி விட்டீர். அது கனவு தான், போயிட்டு போகுது என்று இல்லை. கனவாக இருந்தாலும் படைத்தவன் எனக்கு ஆணை எடுக்கிறான், கனவை நீங்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள். இன்னா கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன், இப்படித்தான் நற்காரியங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு நாம் கூலி வழங்குகிறோம். அதாவது சோதனைகள், நெருக்கடிகள் வர 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 அதை அல்லாஹ்விற்காக நாம் சமாளித்து செல்லும் போது நம்மை அறியாமல் நமக்கான நன்மைகளை அல்லாஹ் பெரிதாக நமக்கு தயாரித்து வைத்திருக்கிறான் என்பதை இப்ராஹிமுடைய வாழ்க்கையிலிருந்து அல்லாஹ் சொல்லித் தருகிறான். பல்வேறு வகையான நெருக்கடிகள், இன்னஹாதா லஹுல் பலாஉல் முபீன், தெளிவான சோதனை இது, அவருக்கு சாதாரணமான சோதனை இல்லை, அல்லாஹ்வே சொல்லித் தருகிறான். அப்ப இந்த நாள் என்பது, இந்த இப்ராஹிமுடைய குடும்பம் என்பது நமக்கு சொல்லித் தருகிற அடிப்படையான ஒரு பாடம். கண்ணுக்கு தெரிகிற இந்த பூமியின் இன்பங்களுக்காக வாழ்கிறோமா, மனிதர்களுக்காக வாழ்கிறோமா? கண்ணுக்கு தெரியாத உண்மையான வாழ்க்கை, சொர்க்கம், உண்மையான இறைவன் அல்லாஹ், அவனுக்காக நாம் வாழ்கிறோமா இல்லையா என்பதுதான் அடிப்படையான ஒரு பாடம். அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படியே குர்பானியாக நம்ம வீட்டில் கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கிறான். ஆடு மாடு அறுக்கிறோம், ஒட்டகம் அறுக்கிறோம். உங்களுடைய இறைச்சியோ உங்களது ரத்தமோ அல்லாஹ்விற்கு தேவையில்லை, அல்லாஹ்வுக்கு போய் சேராது. உங்களுடைய இறையச்சம் தான் அல்லாஹ்வை போய் சேரும். அப்ப என்ன அர்த்தம்? அன்றைக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்
தன் பிள்ளையை அர்ப்பணிக்க அவர் தயாரானார். அதை அப்படியே அல்லாஹ் இங்க கொண்டு வரான். அது புராண கதை என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள். அப்படியே நீங்கள் உங்கள் வீட்டில் ஆட்டை மாட்டை ஒட்டகத்தை அறுக்கும் போது அந்த இப்ராஹிம் நபி எடுத்த நடவடிக்கையை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். இந்த ஆட்டை அறுக்க போற இது மாதிரி தான் என் ஆசைகளை என் மன விருப்பங்களை அல்லாஹ்விற்கு மாற்றமாக வந்து நிற்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அறுத்து தள்ளிவிட்டு படைத்தவனுக்காக மட்டுமே நான் வாழ்வேன் என்கிற அந்த பாடத்தை தான் குர்பானி நமக்கு சொல்லித் தருகிறது. வெறுமனே இறைச்சி நாம் அறுத்தோம், குர்பானி அறுத்தோம், மார்க்கம் சொல்லாத வகையில் 4 பங்கு போட்டோம் என்று இல்லாமல் ஒவ்வொரு செயலையும் அதை அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கிறான், படைத்தவன் அதை எப்படி செய்யுமாறு சொல்லியிருக்கிறான் என்று குர்பானிக்கு மட்டுமல்ல, நாம் செய்கிற எந்த செயலாக இருந்தாலும், பெருநாளைக்கு தொழுகைக்கு வருவதாக இருந்தாலும், இங்கிருந்து வெளியே செல்வதாக இருந்தாலும், ஒரு பாதையில் வரணும், இன்னொரு பாதையில் போகணும், நமக்கு அது மார்க்கம் சொல்லித் தருகிறதா இல்லையா, எந்த செயல்களையும் இன்ஷா அல்லாஹ் உயிரோடு இருக்கிற வரை, மலக்குல் மௌத்தை கண்ணில் பார்க்கிற வரை நாம் செய்கிற எந்த செயலாக இருந்தாலும் படைத்தவன் என்ன சொல்லி தந்திருக்கிறான், படைத்தவனுக்காக மட்டுமே நான் வாழ வேண்டும், எனக்கும் அவனுக்கும் தான் நிரந்தரமான தொடர்பை தவிர உலகத்தில் எதுவும் எனக்கு நிரந்தரமான தொடர்பு இல்லை. அது பிள்ளைகளாக, மனைவியாக, பெற்றோராக, நண்பர்களாக, சொத்துக்களாக, காசு பணங்களாக, தங்க வெள்ளியாக, எதுவாக இருக்கலாம், பங்களாவாக கூட இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம், எதுவும் எனக்கு நிரந்தர உறவு இல்லை. நிரந்தர உறவு எஜமான், நான் அடிமை. அவன் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்தேனா இல்லையா, இது மட்டும்தான் நமக்கான படைப்பிற்கான பகுத்தறிவிற்கான அடிப்படை காரணம். இதை புரிந்து நம்முடைய செயல்களை, நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்ளும் போது நாம் சிறந்த ஒரு மறுமை வாழ்க்கையை வெற்றிக்குரியவர்களாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பாக அது அமையும். மிக முக்கியமாக படைக்கப்பட்டதற்கான நோக்கமும் முழுமை பெறும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை புரிந்து நம்முடைய செயல்களை அமைத்துக் கொள்ள அருள் செய்வானா என்று கூறி உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.